சோத்திரமத்தாவே சோத்திரப்பா. இந்த இடத்துல இந்த வசனத்தை தியானித்து உங்களோட பேச வச்ச தகப்பனுக்கு நன்றி. எரேமியா புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கேன். எரேமியா 30:17 உங்களுக்கு வாசிக்கேன். அவர்கள் உன்னை விசாரிப்பாருக்கு சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவர் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியமும் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் உங்களை தள்ளப்பட்டிருப்பாவோ, நோக்கப்பட்டிருப்பாவோ, உங்களை ஒரு விரோதியாக நினச்சிருப்பாங்க. ஆனால் நான் இருக்கேன், காயங்களை கட்டுவேன் என்று சொல்லுதார் ஏசப்பா. நம்மளுக்கு காயங்கள் இருக்கலாம், நம்ம மனசில் பாரங்கள் இருக்கலாம், அதையெல்லாம் நான் ஆற்றுவேன், தேற்றுவேன் என்று சொல்லுதார் ஏசப்பா. ஆமாம், எவ்வளவு கவலை இருந்தாலும் ஏசப்பாவை தேடுனா அவர் கவலை கண்ணீர் எல்லாம் மாற்றுவேன் என்று சொல்லுதார் ஏசப்பா. இந்த தினத்தில் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் கவலையில் இருக்கலாம், கண்ணீரில் இருக்கலாம், துக்கத்தில் இருக்கலாம், உங்களை மீட்டெடுப்பேன் என்று சொல்லுதார். நான் இருக்கேன் என்று சொல்லுதார். நீ திகையாதே என்று சொல்லுதார். ஒரு இமைப்பொழுது கைவிட்டேன், உன்னை வெறுக்கவில்லை என்று சொல்லுதார் ஏசப்பா. ஆமாம், நம்ம பாவிகளாக இருந்தாலும் நம்மளை வெறுக்காத தகப்பன். ஏனென்றால் நம் செய்த பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு, நம் சிந்தின ரத்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளுக்காக அவர் பாடுபட்டிருக்கார் என்று நம்ம எல்லோரும் நினைக்கணும். ஆமாம், எல்லோரும் இதை நினைக்கணும். ஏசப்பாவை நினைக்கணும். எல்லா பிள்ளைகளும் நினைக்கணும். பெரியவர்கள், சிறியவர்கள், முதியோர்கள் எல்லாரும் நினைக்கணும். இந்த செபத்து மூலம் உங்களோட பேசுகிறார். இந்த செபத்து மூலம் உங்கள் கவலை, கண்ணீர், துக்கம் எல்லாம் மாற்றுவேன் என்று சொல்கிறார். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.